அன்பு சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு நாளாவது குரான் படிக்காம இருப்பாங்களாங்க? மாய திறந்து சொல்லுங்களேன். இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் கூட குரான் படிக்காம இருக்க மாட்டாங்க. அவங்க இதுல யாராவது ஒரு அன்பு இஸ்லாமிய சகோதரர் ஒரு நாள், சகோதரியும் சேர்த்து சொல்லலாம், ஒரு நாள் 5 வேளை தொழாம இருப்பாங்களா? மாய திறந்து சொல்லுங்க. ஒரு நாள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏங்க? அவங்களுக்கு யாருங்க சொன்னா? அவங்களுக்கு எந்த பங்கு தந்தை போய் பின்னாடி குத்துனாரு? போங்க ஜாம் பண்ணுங்க, ஜாம் பண்ணுங்க, ஜாம் பண்ணுங்க. யார் சொன்னாரு? அவங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா நீங்க? ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க. நமாஸ் பண்ற நேரம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? உங்களை போய் கேட்கறேன் பாருங்க. எங்கேயாவது போய் இப்ப செவுத்து முட்டிக்கலாம். என்ன பண்ணுவாங்க? அவங்க முட்டி போட்டுருவாங்க. அதே இடத்துல. அது கூட்டமா இருக்கட்டும், அந்த ட்ரெயின் இல்லையா, அது பஸ்ஸா இருக்கட்டும், மெக்கா எந்த பக்கம் பாப்பாங்க, கர்ச்சீஃபை எடுப்பாங்க இல்லையா, செருப்பை கழட்டுவாங்க. ஆலயத்துக்கு கூட சில பேர் செருப்பு கழட்ட முடியல உங்களால இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க? அது ட்ரெயின் பஸ் எங்கனாலும் செருப்பை கழட்டிட்டு முட்டி போட்டு நீங்க பாக்குறீங்க. பாக்கல வெக்கப்படுவாங்களா அவங்க? உங்களுக்கு எப்படி வெக்கம் வருது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது? திமிரு. நமக்கு வெக்கம் வருதுன்னா என்ன காரணம்? திமிரு, ஆணவம். ஆனா அவங்களுக்கு இல்ல. கடவுள் கீழே நம்ம எல்லாரும் ஒண்ணுங்க. அங்கேயே முட்டி போட்டு அங்கேயே ஜெபம் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த இடம் அசுத்தமா இருக்கு, அந்த இடம் அப்படி இருக்கு, அதெல்லாம் கவலை இல்ல அவங்களுக்கு. கடவுள் தான் முதல்ல. உண்மைதானே? உண்மைதானே? நமக்கு இருக்காது அந்த பயம். நமக்கு இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, நான் நாட்டுக்குள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது இறை வார்த்தை கிடைக்காத